கிறிஸ்துவ உறவுகளுக்கு வணக்கம். இன்று நாம் சிந்திக்கப் போகும் குறிப்பு என்னவென்றால் சகிப்புத்தன்மை. ஒரு சகோதரி தன்னுடைய குடும்பத்தில் இன்னும் எவ்வளவு காலம் நான் சகித்திருப்பது என்று அவர்கள் புலம்புகிறார்கள். சகிப்பதை குறித்து சொன்னால், இன்று உலகத்திலே நாம் பல்வேறு சூழ்நிலைமைகளில் சகித்து தான் வாழ்ந்து வருகிறோம். சகிப்புத்தன்மை அற்றவர்களை குறித்து உளவியல் வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பகைமை, பொறாமை, விரோதம், காழ்ப்புணர்வு, பழிவாங்கும் உணர்வு இதெல்லாம் அதிகமாக அவர்களிடம் இருக்கும். சகிக்கும் மனிதனிடம் இதையெல்லாம் மிக குறைவாகவே காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த சகிப்புத்தன்மை என்றால் என்ன என்றால், ஒருவர் நம்மை அவமானப்படுத்தினாலோ, ஏளனம் செய்தாலோ, குறை கண்டாலோ அல்லது பலருக்கு மத்தியிலே நம்மை மானபங்கம் படுத்தினாலோ அதை பொறுத்து கொள்வது தான் சகிப்புத்தன்மையாக இருக்கிறது. ஏன் நாம் அவ்விதமாக செய்ய வேண்டுமென்றால், அப்படி நமக்கு எதிராக செயல்பட்டவர்களை திரும்ப நம் அவமானப்படுத்துவதற்கு பதிலாக அமைதி காத்தாலே போதுமானது. அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் என்பதே உளவியல் வல்லுநர்களின் கருத்தாக இருக்கிறது. ஒருவேளை நமக்கு எதிராக ஒருவர் பேசுகிறார் என்றால், அந்த வார்த்தையின் அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்வது அவசியம். ஏன் நம்மை இவ்விதமாக பேசுகிறார்கள் என்பதை நாம் விவாதம் பண்ணாமல் அந்த விமர்சனங்களை நாகரீகமாக நாம் அணுகுவது அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை நமக்கு எதிராக ஒரு மாற்று கருத்துக்களை கொடுக்க ஒருவர் வந்தால், அந்த மாற்று கருத்துக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அது சரியாகத்தான் இருக்கிறதா என்று ஒரு சுய பரிசோதனை செய்வதில் தப்பேதும் கிடையாது. ஆனால் சகிப்புத்தன்மையை நாம் தொடர்ந்து கடைபிடித்தால் ஒழிய நாம் இந்த உலகத்திலே வாழ்வது எளிதாக இருக்க முடியாது என்பதே என்னுடைய குறிப்பாக இருக்கிறது. மேலும் திருப்பாடல்கள் 55:12 இவ்விதமாக சொல்லப்படுகிறது, என்னை இழித்துரைக்கிறவன் என் எதிரி அல்ல, அப்படி இருந்தால் பொறுத்து கொள்வேன். எனக்கு எதிராய் தற்பெருமை கொள்பவன் எனக்கு பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனிடம் என்னை மறைத்து கொள்வேன். எவ்வளவு அழகான வார்த்தை பைபிளிலே நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாம் இந்த சமயத்திலே பொறுத்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. அப்படி எதிர்த்து பேசக்கூடிய நபர்கள் எதிரி அல்ல என்பதே அந்த வார்த்தையினுடைய முக்கிய சாராம்சம். இந்த குறிப்பு போதும் என்று நான் நினைக்கிறேன். மற்றும் ஒரு நல்ல பதிவிலே நான் உங்களோடு பேசுகிறேன். நன்றி.